بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், மனைவிமார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக அல்லாஹினுடைய இந்த மாளிகையில் அவன் விதியாக்கியிருக்கிற ஜும்மாவுடைய வணக்கத்தை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இறை இல்லத்தில் ஒன்றுகுலும் இருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் வற்றாத பேரருளும் பெரும் கருணையும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்ஆவின் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, போதை வஸ்துக்களை உபயோகித்தல், மது அருந்துதல், அதற்கு அடிமையாகுதல் என்கிற இந்த தீய குணம் ஒவ்வொரு சிறிய ஊர் பெரிய ஊர் என்று இல்லாமல், சிறிய நாடு பெரிய நாடு என்று இல்லாமல், சர்வதேச அளவிலே உலகத்தினுடைய எல்லா மனிதர்களிலும் எல்லா மட்டத்திலும் இந்த பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மது பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களுடைய எண்ணிக்கை உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவிலே, தமிழகத்திலே நேற்றும் இன்றும் எல்லோரினுடைய மனதையும் உழுக்கும் விதமாக ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கள்ளக்குறிச்சியிலே ஒரு மருத்துவமனையிலே போய் சிலர் அனுமதிக்கப்படுகிறார்கள். போய் அட்மிட் ஆகிறாங்க. எங்களுக்கு வயிறு எரிகிறது, கண் எரிகிறது, உடலினுடைய பல பாகங்கள் எங்களுக்கு தொந்தரவை தருகிறது என்று வைத்தியம் பாருங்கள்னு போய் அட்மிட் ஆகிறார்கள். அந்த எண்ணிக்கை அப்படியே கூடிக்கொண்டே போகிறது. கிட்டத்தட்ட 100 நபர்கள் அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா ஆஸ்பத்திரியில் போய் சேர்றாங்க. சேர்ந்ததற்கு பிறகு பார்த்தால் அங்கே சேர்ந்தவர்கள் ஆரம்பத்தில் ஒரு 4 பேர் மரணிக்கிறார்கள். அடுத்து பார்த்தா தொடர்ந்து அப்படியே போய் இப்பொழுது நிலவரப்படி கிட்டத்தட்ட 40 நபர்கள் மருத்துவமனையில் சேர்ந்து இறந்து போகிறாங்க. அது என்ன காரணம், என்ன வைத்தியமெல்லாம் வேலை செய்யாமல் போனதுக்கு என்ன விளைவு பின்னால் போய் பார்த்தா அனைவருமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் எல்லாம் ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள் அங்கே கிடைக்கக்கூடிய இல்லீகலாக கள்ளச்சாராயத்தை வாங்கி என்ன செய்திருக்கிறார்கள், உட்கொண்டு அதனுடைய பாதிப்பால் அவர்கள் அங்கே இறந்து போயிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு பரிதாபத்திற்குரிய, எல்லோரும் கவலையோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் கவனிக்க வேண்டிய விஷயம். அங்கே அமர்ந்து கொண்டு ஒரு 13 வயது சிறுவன் அழுகிறான். தந்தை இழந்துட்டு, என்ன அப்பா எங்க போய் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிறுவன் அழுது கொண்டிருக்கிறான்.
ஒரு 10 வயது சிறுமி, அவங்க தாயும் தந்தையும் 2 பேருமே அந்த கள்ள சாராயத்தை, இந்த மதுவை அறிந்து அங்கே இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தை அங்கே அழுது கொண்டிருக்கிறது, பார்ப்பவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் உலுக்கி கொண்டிருக்கிறது. 40 நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. மற்றவர்களும் தங்களுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே ரொம்ப சர்வ சாதாரணமாக அந்த பகுதியில் இது கிடைக்கிறது, தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும். அன்பார்ந்த சகோதரர்களே, அரசு என்ன செய்கிறது இந்த விஷயத்திற்கு? அப்ப யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவர்கள் அனைவருக்கும் 10 லட்சம், அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நாங்கள் என்ன செய்கிறோம், நிவாரணம் வழங்குகிறோம் என்று அந்த தகவலை, அதாவது கள்ளச்சாராயம் குடிக்கிற அந்த மக்களை ஊக்குவிக்கிற விதமாக, நான் வாழுகிற காலமெல்லாம் குடிச்சு நாசமா போவேன், கடைசி நான் செத்து போகிற பொழுது நான் லட்சாதிபதியாக இறந்து போவேன் என்கிற ஒரு அமைப்பிலே என்ன செய்கிறார்கள், அந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அந்த நிவாரணமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்தியாவிலே தமிழகத்திலே பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது. அதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய நிவாரணம் போகல. இப்போ இலங்கையிலே சுடப்படுகிறார்கள், இலங்கையினுடைய கடற்படையினால் தமிழக மீனவர்கள் சுடப்பட்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய நிவாரண நிதி வழங்கப்படலை. வேறு பெரும் விபத்துகளிலே சிக்கி மாண்டவர்களுக்கு இந்த நிவாரண நிதி வழங்கப்படலை. சமீபத்தில் இப்ப குவைத்தில் போய் அங்கே ஒரு தீ விபத்திலே இறந்து போனவர்களிலே நிறைய நபர்கள் தமிழர்கள், அவர்களுக்கு இந்த நிவாரண நிதி வழங்கப்படவில்லை. ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமாக, பிடிவாதமாக, என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கிறா என்கிற ஒரு முரட்டுத்தனத்தோடு மது அருந்தி திமிர் பிடித்தவர்களுக்கு என்ன செய்கிறது, தமிழக அரசு நிவாரண நிதி வழங்குகிறது. உண்மையிலேயே இவர்கள் இதிலே கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதை ஊக்குவிக்க கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் நாம் படிக்க வேண்டிய பாடம் என்னென்றால், இன்றைக்கி நம்முடைய முஸ்லீம் சமூகத்திலும் இந்த மது சர்வ சாதாரணமாக புழங்குகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயல்பாகவே எதுவெல்லாம் நாற்றம் எடுக்கிறதோ, எதுவெல்லாம் அருவருப்பானதோ, எதுவெல்லாம் அசிங்கமானதோ அது அனைத்தையுமே நமக்கு தடை செய்து விட்டான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை பார்த்து சொல்லுகிறான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உமக்கு வழங்கி இருக்கிற ரிஸ்குகளிலே எது மிக தூய்மையானதோ அதை நீங்கள் சாப்பிடுங்கள், வஅமலு சாலிஹா, நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கே நல்லவைகளை சாப்பிடுங்கள், எதுவெல்லாம் நல்லவையோ அதைத்தான் என்ன செய்ய வேண்டும், நாம் உட்கொள்ள வேண்டும். அது நாம் உடுத்துகிற ஆடையாக இருந்தாலும் அது தூய்மையாக இருக்க வேண்டும், உண்ணுகிற உணவுகள் தூய்மையாக இருக்க வேண்டும், சம்பாதிக்கிற பொருளாதாரம் தூய்மையாக இருக்க வேண்டும், நாம் வசிக்கிற வீடுகள் தூய்மையாக இருக்க வேண்டும். அனைத்திலும் இஸ்லாம் தொடர்ந்து தூய்மையை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே தூய்மையானவன் தான், லா யக்பலு இல்லா தய்யிபா, தூய்மையை தவிர வேறு எதையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்ப மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். அதனால தான் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுமதித்த, நம்ம சாப்பிடலாம் இது ஹலால் என்று இருக்கக்கூடிய பூண்டு, வெங்காயம், இந்த இரண்டையும் என்னது, சமைக்காமல் சாப்பிட்டு விட்டு அப்படியே பச்சையா சாப்பிட்டுட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் வராதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிக்கிறார்கள். ஏன் அந்த தடை? நம்ம சாப்பிட்ட அந்த பூண்டினுடைய அந்த துர்நாற்றமும் அந்த வெங்காயத்தினுடைய துர்நாற்றமும் நம்முடைய வாயிலிருந்து வருகிற பொழுது அது வேறு விதமாக வரும், தொழுகையாளிகளை அது பாதிக்கும், பள்ளியில் இருக்கக்கூடியவர்களை பாதிக்கும். அதனால் நீங்க வராதீங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வேறு ஒரு காரணத்தையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன செய்யணும், எதன் மூலமாகவெல்லாம் மனிதர்கள் நோவினை அடைகிறார்களோ அதன் மூலமாக வானவர்களும் நோவினை அடைகிறார்கள். பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு குறிப்பெழுதுகிற, பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு நன்மை தீமைகளை பதிவு செய்கிற, ஜும்மாவிற்கு வரக்கூடியவர்களை அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்கிற, பள்ளியிலே இருந்து கொண்டு நன்மை தீமைகளை பதிவு செய்கிற வானவர்கள் அதனால் பாதிப்படைகிறார்கள், அதனால் சங்கடப்படுகிறார்கள். அதனால் நீங்க பூண்டை வெங்காயம் நீங்க பச்சையா சாப்பிடாதீங்க, சமைத்து சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்கிற கட்டளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாய் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும், மலக்குகள் அதனால எந்த ஒரு கட்டத்திலும் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் கவனமாக இருந்ததால் தான் தொடர்ந்து மிஸ்வாக்கு செய்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அறிஞர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரம், அவர்களுக்கு மரணம் வரப்போகிறது, இன்னும் சில நிமிடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க போகிறார்கள். அந்த நேரத்திலே அன்னை ஆயிஷாவினுடைய சகோதரனுடைய கையில் இருந்த மிஸ்வாக்கை அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கி பல்லு துலக்கினார்களே, விளக்கம் எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய மரண நேரத்தில் மிஸ்வாக்கு செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய உயிரை வாங்குகிற மலக்கு நோவினை அடைந்து விடக் கூடாது தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடையினால். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் மிஸ்வாக்கு செய்தார்கள் என்கிற தகவல்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் தொடர்ந்து தூய்மையை விரும்பிக் கொண்டே இருக்கிறது. அப்படியான ஒரு மார்க்கத்தில் இருக்கிற நாம் நம்முடைய சமூகத்திலே பலரும் அந்த மதுவிற்கு அடிமையாக இருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, மதுவிற்கு இஸ்லாம் என்ன பேர் வைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உம்முல் ஹபாயிஸ் அப்படின்னு அதுக்கு பேர்.
உம்முல் ஹபாயிஸ் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மதுதான் அனைத்து தீமைகளுக்குமான அடிப்படையாக இருக்கிறது. அனைத்து தீமைகளுக்கும் தாய் மதுதான். இந்த ஹதீஸை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் மதுவை அனைத்து தீமைகளுக்கும் தாய் என்று சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலிருந்து ஒரு செய்தியை எடுத்து சொல்றாங்க. இதனை இமாம் நாசருதீன் அல்பானி இந்த செய்தியை சஹீஹ்னு சொல்றாங்க. இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லல. ஏன் மது அனைத்து தீமைகளுக்குமான தாய் அப்படிங்கிறதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு வரலாறு சொல்றாங்க. என்ன வரலாறு? முன்னொரு காலத்திலே ஒரு பெண் ஒருத்தி இருந்தார். அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆணோடு அந்த பெண்ணுக்கு அறிமுகம் கிடைக்கிறது. அந்த அவர் ஒரு சாலிஹான நல்ல ஒரு மனிதர். அந்த மனிதரை என்ன செய்யறாங்க, நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டேன், நான் ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டேன், எனக்கு சாட்சி சொல்வதற்காக நீங்கள் என்னுடைய இடத்திற்கு வாருங்கள் என்று அந்த பெண் அந்த இளைஞரை, அந்த நல்ல ஆன்மீகவாதியை அழைக்கிறார்கள். அவரும் இதை உண்மை என்று நம்பி என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய வீட்டிற்கு போறார்கள். அது பல கதவுகளை கொண்ட ஒரு இல்லமாக இருக்கிறது. அப்படியே உள்ள வந்துடுறாங்க. வந்தா டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், நான் உங்களை சாட்சி சொல்வதற்காகவெல்லாம் கூப்பிடவில்லை, நான் உங்களை எதற்காக நான் அழைத்தேன் என்று சொன்னால், அந்த பெண் ஒரு கவர்ச்சியான உடை அணிந்திருக்கிறார்கள். அங்கே பக்கத்திலே ஒரு சிறுவன், ஒரு அனாதை சிறுவன் இருக்கிறான். அங்கே ஒரு மது கோப்பையிலே மது இருக்கிறது. இந்த மூன்றிலே நீ ஏதாவது ஒரு தீமையை செய்தால் தான் நான் உன்னை விடுவேன், நீ எப்படி என்னிடமிருந்து தப்பிக்கிறாய் என்று பார்ப்போம் என்று அந்த இளைஞனை, அந்த ஆன்மீகவாதியை சோதிப்பதற்காக அந்த பெண்மணி அழைக்கிறாள். அவர் என்ன யோசிக்கிறார் அந்த ஆன்மீகவாதி, அதாவது விபச்சாரம், நஊது பில்லாஹ், எவ்வளவு பெரிய பாவம், அதை நான் எப்படி செய்வேன், அதை செய்ய முடியாது. அடுத்து இந்த சிறுவனை கொலை செய்வதா, அது விபச்சாரத்தை விட மிக கொடியது. ஒரு மனிதரை கொலை செய்வது மிக கொடிய பாவம். இந்த பெண்ணிடமிருந்து தப்பிக்க வேண்டும். ஏன்னா அந்த பெண் வேற ஏதாவது ஒரு பழியை போட்டு விடலாம். சரி, மதுவை குடிச்சிட்டீங்க, இந்த எஸ்கேப் ஆயிடலாம், இருக்கிறதுல அதான் கொஞ்சம் சிம்பிளாக தெரிகிறது என்று சொல்லி அந்த மனிதர் என்ன செய்கிறார், அந்த மதுவில், அந்த கோப்பையிலிருந்து மதுவை அருந்தி விடுகிறார். மது அருந்தியவுடன் அவர் அந்த போதை தலைக்கு ஏறுகிறது. தலைக்கு ஏறியவுடன் போதையில என்ன செய்யறோன்னு தெரியாம அந்த பெண்ணோடு என்ன செய்கிறார், அவர் விபச்சாரத்திலே ஈடுபடுகிறார். அந்த விபச்சாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை அங்கே இருக்கிற அந்த அனாதை சிறுவன் பார்க்கிறான். இவன் வெளியில போய் சொல்லிடுவானோ என்று சொல்லி அந்த சிறுவனையும் அவர் என்ன செய்கிறார், கொலை செய்து விடுகிறார் என்கிற இந்த செய்தியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை உம்முல் ஹபாயிஸ், அனைத்து பாவங்களினுடைய தாய் என்று சொன்னார்கள் என்கிற செய்தி என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் இந்த மதுவிற்கு வைக்கிற பெயர்களை பார்க்கிற பொழுதே இது எவ்வளவு ஒரு பாரதூரமான பாவம், இதிலே முஸ்லிம்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு விளங்கும். முதலாவது, இஸ்லாம் திருமறை குர்ஆன் மதுவிற்கு வைக்கிற பெயர் ரிஜிஸ். ரிஜிஸ் அப்படின்னு சொன்னாலே அது நஜீஸ், அழுக்கு, அசுத்தம் என்று அர்த்தம். இரண்டாவது, ஹம்ருக்கு இஸ்லாம் மதுவுக்கு பெயர் வைக்கிறது அமலு ஷைத்தான், இது ஒரு ஷைத்தானினுடைய செயல் என்று இரண்டாவது பெயர் வைக்கிறது. மூன்றாவது, மதுவிற்கு இஸ்லாம் வைக்கக்கூடிய பெயர் அஸ்ஸத்து அன் திக்ரில்லாஹி வஸ்ஸலா, இது தொழுகையையும் அல்லாஹ்வினுடைய நினைவையும் ஒரு மனிதனை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது. நான்காவது, பகையையும் அதாவது குரோதத்தையும் கோபத்தையும் மனிதர்களுக்கு மத்தியிலே விதைக்கக்கூடியது என்று திருமறை குர்ஆன் இதற்கு பெயர் வைக்கிறது. இந்த பெயரோடு வச்சுட்டு போயிட்டா கூட நம்ம சிம்பிளா விட்டுறலாம். இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது அதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை இருக்கிறதை எப்படி அழைக்கிறான் பாருங்க. திருமறை குர்ஆன்ல நிறைய இறைவன் ரப்புல் ஆலமீன் இணைத்து பேசுவான். உதாரணத்திற்கு தாய் தந்தையரை நாம் பார்ப்பது, அதற்கு அல்லாஹ் அதை பேசுகிற பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள், எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். அந்த நன்மையினுடைய ஆழத்தை விளக்குவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் என்னை எப்படி வணங்குவதும் கட்டாய கடமையோ அதே போன்று உங்களுடைய தாய் தந்தையரை பார்ப்பதும் கட்டாய கடமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து பேசுவான். இது போன்று திருமறை குர்ஆனிலே நிறைய செய்திகள் உண்டு, இணைத்து பேசிக்கொண்டே வருவான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த மது அருந்துதல், போதை பொருட்களை உட்கொள்ளுதல், அது எந்த வடிவத்திலே இருந்தாலும் என்கிற இந்த பாவத்தை அல்லாஹ் எதோடு இணைத்து பேசுகிறான் தெரியுமா? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்யக்கூடாத மிக கொடிய, அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத மிக பெரிய பாவமான ஷிர்கோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து பேசுகிறான். எப்படி ஷிர்க் வைப்பது மிகப்பெரிய பாவமோ, எப்படி ஷிர்க் வைப்பது அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத பாவமோ, எப்படி ஷிர்க் வைக்கக்கூடியவர் நரகத்திலே நிரந்தரமாக தங்குவாரோ,
மது அருந்தியவருக்கு நிரந்தர நரகம் இல்லை என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து பேசுகிறான் அந்த திருமறை குர்ஆனிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசர், மதுவும் சூதும், வல் அன்சாபு வல் அஸ்லாம், சிலை வணக்கமும், ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய நஜிஸான ஒரு செயல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை நாம் திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் என்ன செய்கிறார், மது அருந்திய நிலையிலே தொடர் குடிகாரராக இருக்கிறார், அதே நிலையில மூத்தா போயிட்டார். குடிச்சு குடிச்சு இப்ப திருந்திரலாம், அப்புறம் திருந்திரலாம், அதுக்கப்புறம் திருந்திரலாம் என்று தொடர்ந்து குடித்து குடித்து அவர் தொடர் குடிகாரராக போய்விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் மாத்தவஹு முத்மினு ஹம்ரின், யார் தொடர் குடிகாரராக இருந்து அவர் மரணிக்கிறாரோ, லக்கிய ரப்பஹு, நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை அவர் சந்திப்பார், க ஆபிதி வஸனின், சிலை வணங்கி எப்படி சந்திப்பாரோ அதே போன்று மது அருந்தியவரும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்கோடு இணைத்து பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மது அருந்தியவர் நாளை மறுமையிலே அவர் சிலை வணங்கி போன்று அல்லாஹ்வை சந்திப்பார். என்ன ரெண்டு பேருக்கு வித்தியாசம்? சிலை வணங்கி முஷ்ரிக் அவர் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார், மது அருந்தியவர் நிரந்தரமாக இருக்க மாட்டார், அதற்கான தண்டனையை வாங்கிட்டு வெளியே வந்துடுவார். இதுதான் வித்தியாசமே தவிர்த்து, ஆனால் அடிப்படையிலே பார்த்தால் இரண்டுமே பாரதூரமான பாவங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை ஆரம்பித்த நேரத்திலே அரேபியர்கள், குறிப்பாக மக்காவாசிகள், மதினாவாசிகள், இவர்கள்லாம் மதுவிலே எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் சொல்லுவாங்களா, அவங்க மதுவே உங்களுக்கு வாழ்க்கையாக இருக்கல. அதை விட நல்ல ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, உடம்புல நரம்புகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, நரம்புல ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரத்தம் எந்தெந்த இடத்தெல்லாம் அது அவர்களுடைய உடல்களிலே அடைந்ததோ அந்த அனைத்து இடங்களிலும் மதுவும் அடைந்தது. மதுவை பீப்பாய் பீப்பாய்களாக அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், அப்படியே தயாரித்ததை குடித்து பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய நிலையை பார்க்கிறான். பார்த்து விட்டு தடை செய்ய சொல்லு, அதை தடை செய்யறான். எப்படி தடை செய்யறான்? ஒரே எதிரியா தடை செய்யல. எப்படி இல்ல, கொஞ்சம் உளவியல் ரீதியாக மனிதர்களினுடைய இயல்பிற்கு ஏற்றவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படிப்படியாக தடை செய்கிறான். படிப்படியாக தடை செய்து கடைசியாக மது முற்றுமுழுதாக தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பட்ட அந்த நேரத்திலே மதீனாவினுடைய தெருக்களின் வழியாக மது ஆறு ஓடியது என்கிற செய்தியை சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை என்று சொல்லிவிட்டான். காலம் காலமாக பழக்கப்பட்ட சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், மதுவை உடனடியாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா விட்டுட்டாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தகவல் நமக்கும் இன்றைக்கு தெரியும். மதீனாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதுவை தடை செய்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் மதுவை கொட்டினார்கள். மது ஆறு ஓடியது என்கிற தகவல் நம்முடைய சமூகத்திற்கும் தெரியும். ஆனால் இந்த அன்றைய சஹாபாக்களுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு மதுக்கடைகளிலே நின்று கொண்டு மதுவை வாங்கி குடித்து சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு மார்க்க அறிஞர் கவலையோடு பதிவு செய்கிறார். என்னண்டா, ஒரு பள்ளிவாசல் ஒளி செய்து கொண்டிருக்கிறார். ஒளி செய்கிற பொழுது ஒரு தொழுகிற ஒரு இளைஞர் வர்றாரு. ஒளி செய்வதற்காக அந்த இதில் உட்கார்றாரு. பைப்பை திறக்கிறாரு. திறந்த உடனே வாயிலிருந்து ஒன்று துப்புறாரு. அந்த இளைஞர், காலேஜ் படிக்கிற ஒரு இளைஞர் தொழுகை துப்புறார். துப்புனா அதை இவர் பார்க்கறதுக்குள்ள அவர் என்ன செய்யறாரு, தண்ணியில அப்படியே தள்ளி உள்ளுக்குள்ள அப்படியே போட்டு அது கூட போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே இவர் பார்த்துட்டாரு. பார்த்து அவர் அப்படியே தயங்கி போனா அதை கடைசியில் அந்த சிறுவனை அழைச்சது என்னப்பா ஏதுன்னு கேட்டா, இன்றைக்கு இளைஞர்களுடைய கையிலே சர்வ சாதாரணமாக புழங்கி கொண்டிருக்கிற கூலிப். அது நீங்க நம்ம மாணவர்களுக்கு தெரியவே இல்லை அது என்ன, அது ஹலாலா ஹராமா, அது என்ன, அவனுக்கு ஒரு மாதிரி சுறுசுறுன்னு இருக்குன்னு சொல்லி வாய்க்குள்ள வச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். என்ன நடக்குது? ஒரு காலகட்டத்திலே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு நிலை அது எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சர்வ சாதாரணமாக கொடுத்திருந்தான். 198 நபர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. 2 நபர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதித்தான். அது அல்லாஹ் கொடுத்த சோதனை. இன்றைக்கு எவன் கூலிப்ப விற்கிறானோ அவன் தான் இந்த இடத்துல ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல சந்துக்கு சந்து, ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெருவு என்ன செஞ்சிருக்கிறான், கருத்தரிப்பு மையங்கள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் போய் நீங்கள் பாருங்க, புர்கா போட்ட எத்தனை முஸ்லிம் பெண்கள் கவலையோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. இதெல்லாம் எங்க அடிப்படை? இவங்க இந்த மதுவையும் இந்த மது போன்ற கஞ்சா போன்ற பொருட்களையும் கூலி போன்றவைகளையும் அவன் உட்கொள்ள அவனுடைய ஆண்மை வீரியமெல்லாம் குறைஞ்சு போய் இன்றைக்கு குழந்தை பேர் இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமூகம். நிறைய பார்க்கிறோம். எவ்வளோ நபர்கள் அதனால வெக்ஸாயி வாழ்க்கையினுடைய நிம்மதியை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? யமன் என்கிற ஒரு தேசம், நிறைய பெட்ரோல் வளம் கொண்ட ஒரு நல்ல ஒரு நாடு அந்த யமன் நாடு.
நீங்க நிறைய வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க, போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அப்படியே உணவு இல்லாம, சாப்பாடு இல்லாம, சதையெல்லாம் ஒட்டி போய் எலும்புந்தோலுமாக பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் கொத்து கொத்தாக இறந்து போகிற கோர காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு காலத்திலே செல்வ செழிப்போடு வாழ்ந்த யமன் தேசம் பல்வேறு சூழ்ச்சிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை பண்றான், என்ன பண்றானா சூழ்ச்சி பண்றான். அவனுடைய பெட்ரோல் எல்லாம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எந்த இடத்திலே பெட்ரோல் ஊட்டுகள் இருக்கிறதோ, எங்க தோண்டுனா பெட்ரோல் வந்துகிட்டே இருக்குமோ அந்த இடத்துல பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி விட்டுட்டான். பிரிட்டிஷுடைய சதினா ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டுருச்சு. அவனுக்கு தெரியவே இல்லை, ஸ்கூல் இல்ல, அங்க காலேஜ் இல்ல, அறிவியலாளர்களை கல்வியாளர்களை உருவாக்குகிற எந்த ஸ்தலமுமே இல்ல. எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய கையிலே, நம்முடைய இளைஞர்களுடைய கையிலே, இன்றைக்கு இந்தியாவிலே தமிழகத்திலே பல நபர்களுடைய கையிலே சர்வ சாதாரணமாக புழங்கிக் கொண்டிருக்கிற கஞ்சா போன்ற பொருள்கள் யமனிலே இருக்கிற எல்லோருடைய கையிலும் புழங்கியது. அதுக்கு பேர் அங்க அல்காத் என்று சொல்லுவாங்க. அல்காத் அப்படின்னு சொன்னா ஒரு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பட்டை. அது அந்த பட்டையை எடுத்து வாயில வச்சா எப்படி கஞ்சா ஒரு போதை பொருளை வஸ்துவை உட்கொண்டால் என்ன ஒரு போதை இருக்குமோ, மயக்கம் இருக்குமோ, அது அந்த அல்காத்தை உட்கொண்டால் வரும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு வீட்டில் நடக்கிற விசேஷத்துல ஒரு விருந்தில் அந்த அல்காத்தை பரிமாறுவாங்க. அந்த அல்காத்தாவை சாப்பிடுவான். சாப்பிட்டு போதையிலேயே அந்த நாடு பல ஆண்டுகள் திளைத்துக் கொண்டிருந்தது. விளைவு என்ன தெரியுமா? நான் யாரு, என்னுடைய பின்னணி என்ன, என்னுடைய வரலாறு என்ன, நான் எப்படிப்பட்ட ஊரில் இருக்கிறேன், எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிறேன், எனக்கு எதிராக என்ன சூழ்ச்சி நடக்கிறது, எதுவுமே தெரியாமல் போதையிலே இருந்து தங்களுடைய சந்ததிகளை, தான் பெற்றெடுத்த பிள்ளையை தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் உணவில்லாமல் பறிகொடுத்தார்கள். போதை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய சாபம் அது. இன்றைக்கு நம்முடைய மாணவர்களை பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாக போதை வஸ்துவை உட்கொண்டு, மதுவை உட்கொண்டு விட்டு எதிரே நிற்பது தாயா தாரமா அவனுக்கு தெரியவில்லை. சகோதரியோடு புணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மதுபானத்தை அறிந்துவிட்டு. தன்னுடைய தந்தையை கஞ்சாவை போட்டுட்டு தன்னுடைய தந்தையை வீட்டில இருந்து வெளியில தரதரன் இழுத்து வந்து அடித்து காயப்படுத்திய பிள்ளைகள் நம்முடைய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போதை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம் இது அன்பார்ந்த சகோதரர்களே. இப்படியான ஒரு நிகழ்வுதான் அங்க என்ன செஞ்சிருக்கு, இப்ப நடந்து கொண்டு கள்ளக்குறிச்சியில் நடக்குது. அதற்கு உயிர் கொடுக்கும் விதமாக நீ சாராயம் குடிக்கிறியா? இன்னைக்கு உண்மையிலேயே திமுக இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு பொறுப்பேற்ற நேரத்திலே ஒரு திராவிட மாடல் அரசு தான், மாற்று கருத்தில்லை. அவர்கள் என்ன செய்ய, சமூக நீதியோடு பல்வேறு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மது விஷயத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக நாங்கள் குறைப்போம் என்ற அந்த வாக்குறுதியை மீறிவிட்டு இன்னைக்கு என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த அவர்கள் லஞ்சம் வாங்கிக்கிட்டோ அல்லது வேற ஏதோ சம்திங் செஞ்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம், இவங்களுக்கு ஏதாச்சும் சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிகாரிகளுடைய கவனக்குறைவு, இறைச்சமில்லாத அதிகாரிகள். என்ன செய்யணும், ஒரு சட்டம் போடணும். எந்த இடத்துலலாம் கள்ளச்சாராயம் புழங்குதோ, நீ அங்க இருக்கிற அதிகாரிகள், அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிறவன், மது ஒழிப்புல இருக்கிறவன், அங்க இருக்கிற கலெக்டர், விஓ, எவெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கியோ எல்லாரையும் நான் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவேன் ஒரு சட்டம் போட்டா அங்கே கள்ளச்சாராயங்கள் புழங்காது. கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் என்ன ரெண்டு வித்தியாசம் என்ன? கள்ளச்சாராயம் என்ன செய்யும், அன்றே கொள்ளும், நல்லச்சாராயம் நின்று கொள்ளும். எத்தனை வீட்டிலே விதவைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் மதுவால் தங்களுடைய வாழ்க்கை இழந்து விட்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பே யாரெல்லாம் அறிவாளிகளோ, யாருடைய மண்டையிலே அறிவு இருக்கிறதோ, இஸ்லாம் கூட தேவையில்லை, அறிவு இருக்கிறதோ அவர்கள் மதுவின் பக்கம் நெருங்க மாட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பே அவர்கள் மது அருந்தியதில்லை. இஸ்லாத்துக்கு முன்னரே, அவங்க முஸ்லிமானதுக்கு முன்னாடியே மதுவை டச் பண்ணதே இல்லை. கேட்கப்படுகிறது, நீங்க ஏன் மதுவை நீங்க சாப்பிடல, நீங்க ஏன் வைன் குடிக்கலன்னு கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஒரு நாள் பார்க்கிறேன், ஒரு மனிதன் மது அருந்திட்டு அவன் மலத்தை கையில வச்சு அப்படியே என்ன செய்யறான், அதை வச்சு ஒர்க் பண்ணிட ஒரு கடத்துல அவன் சாப்பிடுற இடத்துக்கு போயிட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவன் உண்மையிலேயே அதாவது தெளிவான அறிவோடு இருந்திருந்தால், அவன் போதையில இல்லாமல் இருந்திருந்தால் இதை தொட்டிருப்பானா? அப்பொழுதே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஒருபோதும் மதுவை நான் அருந்த மாட்டேன் என்று சொல்லி. இஸ்லாத்திற்கு முன்னரே மது வந்து ஹராம் அப்படின்னு சொல்றதுக்கு இவ்வளவு குர்ஆனுடைய வசனங்களோ ஹதீஸ்களோ தேவையில்லை. எல்லாரும் குடிக்கிறவனுக்கு தெரியும், கடை வச்சு நடத்துறவனுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இன்னல்லாஹ அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த செய்தியை சொல்றதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அனுப்புகிறான். இந்த செய்தியை
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா முஹம்மதே இன்னல்லாஹ லஅனல் ஹம்ர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதுவை சபித்து விட்டான். வ ஆசிரஹா, மதுவை புளிபவர்களை, வ முஅத்தசிரஹா, யாருக்காக அது புளிந்து கொடுக்கப்படுகிறதோ அவர்களை, வ ஷாரிபஹா, அதை குடிப்பவர்களை, வ ஹாமிலஹா, அந்த மதுவை சுமப்பவர்களை, வல் மஹ்மூலத இலை, எதற்காக அந்த மது சுமக்கப்படுகிறதோ யாருக்காக சுமக்கப்படுகிறதோ அவர்களையும், வ பாயிஅஹா, அதை யார் விற்கிறார்களோ அவர்களையும், வ முபதாஹா, அதை யார் வாங்குகிறார்களோ அவர்களையும், யார் அதை ஊற்றி கொடுக்கிறார்களோ யாருக்காக அது ஊற்றப்படுகிறதோ என்று சொல்லி மது எந்தெந்த வகைகளிலெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்தையுமே சொல்லி இந்த அனைத்துமே சபிக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எந்த வகையிலும் என்ன செய்துவிடக் கூடாது, நாம் அந்த மதுவிற்கோ மது போன்ற கஞ்சா போதை எந்த வஸ்துவுக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அடிமையாகி விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்களை தீவிரமாக கண்காணித்து அந்த பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் அந்த பிரச்சனையை சிக்கி தவிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியிலே செலுத்த வேண்டும். நம்முடைய பகுதியில் குறிப்பாக இளைஞர்கள் அதிலே மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த வடிவத்திலும் ஷைத்தான் அந்த பழக்கத்தை கொண்டு வந்து சேப்பாண்டு தெரியாது. இன்னைக்கு பல வடிவங்களில் இதை வந்துவிட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வடிவத்தில் இந்த மது வந்தாலும் அதன் பக்கம் நெருங்காமல் இருப்பதற்கு நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்ய வேண்டும் என்று கூறி எனது ஜும்மாவினுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் புனிதம் நிறைந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் லட்சக்கணக்கான ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டார்கள். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் நமக்கெல்லாம் தெரியும். முழுக்க முழுக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு இறை தூதர் அவர்களுடைய குடும்பத்தினரினுடைய தியாகத்தை போற்றுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு இபாதத். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி. நபிமார்களுக்கே அவர்கள் முன்மாதிரி, மாற்றுக்கருத்தில்லை. நம் அனைவரும் அறிந்தது அது. அந்த இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிற ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஷுஆராவிலே பதிவு செய்கிறான். அதை அல்லாஹ் எப்படி அந்த செய்தியை ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் இப்ராஹிமினுடைய வரலாறை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தோடும் அவர்களினுடைய தந்தையோடும் சிலை வணக்கத்தை குறித்து நடத்துகிற எல்லா உரையாடல்களையும் எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாமல், எந்த விதமான ஒரு பக்கபலமும் இல்லாமல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான் தனக்கு உதவியாளன் என்கிற அந்த ஒற்றை ஆயுதத்தை கையிலே வைத்துக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா அந்த தர்க்கத்தையும் செய்கிறார்கள். செய்கிற பொழுது அது சொல்லிக்கிட்டே வர்றாங்க. என்னுடைய இறைவன் யார் தெரியுமா? அவன் தான் என்னை படைத்தான், அவன் தான் எனக்கு உணவளித்தான், தண்ணீர் புகட்டினான், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் தான் எனக்கு நிவாரணத்தை வழங்குவான் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த எல்லா உரையாடல்களையும் முடித்துவிட்டு தன்னுடைய ரப்பிடத்திலே அந்த இடத்திலே கையேந்தி ஒரு பிரார்த்தனை ஒன்றை செய்கிறார்கள். அதாவது தன்னுடைய சமூகத்தால் ஓரம் கட்டப்பட்டவர்கள், தன்னுடைய சமூகத்தால் தொடர்ந்து நசுக்கப்பட்டவர்கள், அதாவது அந்த மன்னன் எல்லாம் அவர்களை மிக நெருக்கமாக இருக்குகிறான். அதாவது எந்த சக்தியும் இல்லாமல் பலமும் இல்லாமல் இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலே ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். நீண்ட நிறைய அதில் துவா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அதிலே முதல் துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்க, ரப்பி ஹப்லி ஹுக்குமா, இறைவா எனக்கு நீ அதிகாரத்தை வழங்கு என்று கேட்டார்கள். சில கேட்டது என்ன, அடக்குமுறைக்கு உள்ளாகி அந்த சமூகத்தாலும் தன்னுடைய சொந்த குடும்பத்தாலும் அங்க இருக்கிற மன்னராலும் தொடர்ந்து நோவினைகளை சந்தித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, முதல் துவா ரப்பி ஹப்லி ஹுக்குமா, இறைவா எனக்கு நீ அதிகாரத்தை கொடு என்று கேட்டார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய தேவை நம்ம அதிகாரிகளாக, அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது ஒரு பாலிசியை உருவாக்குகிற அந்த இடத்திலே இன்று கொண்டு நாம் பணியாற்ற வேண்டும். உண்மையிலேயே இன்றைக்கு நிறைய எம்பி எம்எல்ஏ நடந்த தேர்தலில் நிறைய முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, தேர்வானார்கள் எம்பியாக. ஆனால் அமைச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட என்ன செய்யல, அதுக்கு இல்லாத ஒரு அமைச்சரவை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. முஸ்லீம்களுடைய எந்த ஒரு குரலையும் என்ன செய்யல, கோரிக்கையும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு இடத்திலே அவர்கள் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் நின்று கொண்டிருக்கிறது.
அவர்களுடைய கொட்டம் கொஞ்சம் அடங்கி இருந்தாலும் அதிகார மட்டத்தில் இன்னும் நாம் வளரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதிகாரத்தை வைத்துதான் எந்த விதமான ஒரு நமக்கான தேவைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இருக்கிற இந்த கள்ளக்குறிச்சி மது பிரச்சனைக்கு, அந்த கள்ளச்சாராய விஷயத்தில் நேர்மையான இரையச்சம் உள்ள தக்குவா உள்ள ஒரு அதிகாரி அந்த இடத்துல இருந்திருந்தால் இதற்கு அனுமதிச்சிருக்கவே மாட்டாங்க. சொல்றாங்க யாரோ ஒரு உடந்தையாக இருக்க போய் தான் இது நடந்திருக்கிறது. அது கீழ்மட்டத்திலிருந்து நடந்திருக்கலாம், அங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்திருக்கலாம், அல்லது அங்க மது விலக்கில் இருந்திருக்கலாம், அல்லது கலெக்டர் யாரோ ஒரு அதிகாரியினுடைய பிரச்சனை தான். இன்றைக்கு 40 குடும்பங்கள் இன்னைக்கு ஒன்னா எத்தனை பேர் மூத்தா போறாங்கன்னு தெரியல, எல்லாம் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்க. 40 குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தருவிலே நிற்கிறது என்று சொன்னால் அது ஒரு இரையச்சம் இல்லாத ஒரு அதிகாரியினுடைய அவருடைய ஒரு சுயநலத்திற்காக ஒரு பேராசையினுடைய விளைவால் நடந்த ஒரு நிகழ்வு. அதெல்லாம் மாறணும்னா நம்முடைய பகுதி முஸ்லிம் அதிகாரிகள் உருவாக வேண்டும். அதனுடைய ஒரு முகமாகத்தான் அந்த அதிகாரிகளை உருவாக்குவதற்கு தான் நம்முடைய மஸ்ஜிதிலே வைத்து இஹ்லாஸ் IAS IPS அகாடமி UPSC தேர்வாளர்களை உருவாக்குவதற்கான பயிற்சி மையமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தாராளமாக இதிலே நீங்கள் சேர்த்து நம்முடைய பகுதியிலே இருந்து அதிகாரிகள் உருவாகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு கிருபை செய்வானாக. அதோடு சேர்த்து அன்பார்ந்த சகோதரர்களே, தாவா களத்தில் மிக நீண்ட நெடிய காலமாக பயணித்த தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்த அன்பு சகோதரர் SM பாக்கர் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இந்த செய்தியை தாங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவருடைய மக்ஃபிரத்திற்காக ஜும்மாவுடைய இந்த நன்னாளில் நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நம்முடைய